தேங்காய் பால் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த தேங்காய் பால் உடம்புக்கு குளிர்ச்சி தர மாதிரி எடுத்துக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு நான் எப்படி தேங்காய் பால் பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் சங்குப்பூ கொடி இருக்குது, அதனால் நான் சங்குப்பூ எடுத்துக்கிறேன். இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பதில் பீட்ரூட்டை வந்து அரைச்சி ஜூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்திங்கன்னா அதை ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து சங்குப்பூவை தண்ணியில் கலந்து அந்த கலர் மாற்றி எடுத்திருக்கேன். இது கலர் கலந்ததுக்கப்புறமா இது கூட சைனா கிராஸ், அதாவது கடற்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதோடு சேர்த்து நல்லா கரைச்சிருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பனக்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. பனக்கற்கண்டு சேர்த்து அதை வடிகட்டி ஒரு தட்டில் ஊற்றி ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் அரைக்கவே போகணும். இப்போ தேங்காய் பால் அரைச்சி முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுத்தையும் எடுத்ததுக்கப்புறமா ஒன்று சீயா விதை இல்லைனா சப்ஜா சீட் இல்லை ரெண்டுமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கலந்து சர்க்கரை சேர்க்காமல் சுகர் பேஷண்ட் யாராக இருக்காங்களாம் சரி, இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க குடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடற்பாசியில் அந்த சங்குப்பூ போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட சேர்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா பனக்கற்கண்டோ சேர்த்து நல்லா கலந்து நார்மலாக, அதாவது சின்ன குழந்தைங்களாகட்டும் நார்மல் பர்சன் நீங்கள் குடிக்கலாம். சுகர் பேஷண்ட் இருக்கவங்க இந்த நாட்டு சர்க்கரையை தவிர்த்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கடற்பாசி ஆகட்டும், நம்ம சேர்க்கக்கூடிய அந்த சப்ஜா விட சியா சீட் இது எல்லாமே சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது தேங்காய் பாலோடு அதை குடிக்கும் பொழுது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குளிர்ச்சியும் இந்த வெயிலுக்கு ரொம்ப கொடுக்கும். தேங்காய் பால் குடிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலை அரைச்ச உடனே குடித்தா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ குணங்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தெருவுக்கு தெரு தேங்காய் பால் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் விற்கிறவங்கள தவிர சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்போ அவங்க அரைச்சி கொண்டு வந்து விற்கிறாங்க, அதை நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 மணி நேரம் அரைச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் குடிப்பீங்க. அப்போது அது வந்து சுவையாக தான் இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்தும் உங்கள் உடம்பை சேராது. அதனால் ஒரு தேங்காய் பாலை அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்களேன் வீட்டில். அப்படின்னா கூட ஜூஸ் கடையில் பழங்களை நம்ம கண் முன்னாடி கட் பண்ணி போட்டு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தேங்காய் பாலை உடனுக்குடன் அரைச்சி வெளியே கொடுக்குறதாக இருந்தால் அது வந்து நல்லது தான். ஆனால் அது மாதிரி இப்போ எங்கேயுமே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தான் வெளியே விற்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அதில் எந்த ஒரு சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் வீட்டில் தயவு செஞ்சு தேங்காய் பாலை அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுங்களேன். கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இது மாதிரி கடற்பாசிலாம் கூட சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தான். தேங்காய் பால் வந்து வயிறு ரணத்தாத்தும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பொருட்களை சேர்த்து சாப்பிடும்பொழுது இந்த வெயிலுக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க.